பீதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, ஞானம் பவளத்தை விட விலை மதிப்புள்ளது, உன் அரும்பொருள் எதுவும் அதற்கு நிகராகாது. Wisdom is more valuable than jewels. Nothing you could want can compare with it. நீதிமொழிகள் அதிகாரம் 3 வசனம் 15. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை அழிக்க நினைப்பவர்கள் உங்களிடையே உள்ள எல்லா செல்வத்தையும் புகழையும் உறவுகளையும் பறிக்க முடியும். ஆனால் உங்கள் வாழ்வில் இத்தனையும் நடந்தும் நீங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியாக விசுவாசமாய் இருந்து நேர்மையாய் நடக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு ஞானமாய் இருந்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களை வழி நடத்துவார். இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, பறிக்கவும் முடியாது. நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேலை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேலை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. எந்தவும் நான் செய்தேன் என் நன்றி நான் சொல்வேன், எந்தவும் நான் செய்தேன் என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேலை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார், அருளமுதை ஈந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேலை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. 1000 குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தான். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தான். 1000 குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தான். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தான், மாற்றிடவே வந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேலை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேலை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. எந்தவும் நான் செய்தேன் என் நன்றி நான் சொல்வேன், எந்தவும் நான் செய்தேன் என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேலை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது.